ஹோர்முஸ் ஜலசந்திங்கிறது அரபு நாடுகளை இப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அரபு நாடுகளுடைய ஒரு பகுதி செங்கடல் பார்டராக வந்து நிற்கும். அடுத்த பகுதியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா பெர்ஷியன் வளைகுடாவுக்குள்ள வரும். பெர்ஷியன் வளைகுடாவில் ரைட் சைடு நம்ம நிக்கிற மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா ரைட் சைடுல எது இருக்கும்னு சொன்னா ஈரான் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எது இருக்கும்னு சொன்னா துபாய், யுஏஇ, கத்தார், குவைத், சவுதி அரேபியாவுடைய சில பகுதிகள், இப்படி எல்லா அரபு நாடுகளும் அந்த லிஸ்டுக்குள்ள தான் வரும். இந்த அரபு நாடுகளில் தயாரிக்கப்படக்கூடிய பெட்ரோலியம் சார்ந்த எல்பி கேஸ் போன்ற அனைத்துமே இந்த ஹொர்முஸ் ஜலசந்தியால தான் வெளியே போகும். ஹொர்முஸ் ஜலசந்தி தான் உலகத்தில் 1/3 மடங்கு பெட்ரோலிய தேவையை பூர்த்தி செய்கிறது. எல்லா நாடுகளுக்கும் இங்கிருந்து தான் பெட்ரோல் போய்கிட்டு இருக்குது. எனவே அதை இழுத்து மூடிட்டாங்கன்னு வைங்க, எந்த நாட்டுக்கும் பிசினஸ் பண்ண முடியாமல் போய்விடும். அதனால தான் அமெரிக்காவே பயப்படுகிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு ஈரான் இன்னொரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. எந்த ஒரு மூன்றாம் தரப்பினுடைய தலையீட்டுக்கும் நேரடியாக பதிலளிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக ஈரானுடைய உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இந்த யுத்தத்தில் மூன்றாம் தரப்பாக அமெரிக்காவோ வேறு யாருமோ தலையிட்டார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான விவகாரம் நடைபெற்று வருகிறது. அது என்ன முக்கியமான விவகாரம்னா, அமெரிக்காவினுடைய ராணுவ பேஸ் உலகம் முழுவதும் பல நாடுகளில் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக மத்திய கிழக்கில் மற்றும் 19 இடங்களில் இருக்கிறது. அதிலே மிகப்பெரிய ராணுவ பேஸ் எங்க இருக்கு, மிலிட்டரி பேஸ் எங்க இருக்குன்னா கத்தர்ல தான் இருக்கிறது. இந்த கத்தர்ல இருக்கக்கூடிய கத்தருடைய தலைநகர் தோஹாவுக்கு வெளியில அல் உதை என்கிற இடத்துல இந்த விமானத்தளம் அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இது அமெரிக்காவினுடைய ஈரலாக பார்க்கப்படுகிற ஒரு பகுதி. ஏன்னா அவங்களுடைய எல்லா ஏர்கிராஃப்டும் இந்த இடத்துல தான் நிறுத்தி வைக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல், நேற்றைய தினம் பிளானட் லேப்ஸ் பிபிசி எடுத்த ஒரு செயற்கைக்கோள் புகைப்படத்தை எல்லாம் ஆதாரம் காட்டி ஏபி பகுப்பாய்வு செய்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தகவல், அசோசியேட்டட் பிரஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தகவல் என்னன்னு சொன்னா, இந்த தோஹாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய உதை விமான நிலையம் அமெரிக்காவினுடைய பேஸ்ல இருந்து வலமையில சேட்டலைட்ல பார்த்தா நிறைய ரன்வேல நிறைய விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். அதே போன்று ட்ரோன்கள், பெரிய பெரிய ட்ரோன்கள் எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் புதன்கிழமையில இருந்து, அதாவது நேற்றில இருந்து மொத்தமாக இந்த விமானங்களை வெளியேற்றுகிற வேலையை அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது. நமக்கே ஆச்சரியமா தான் இருக்குது.